இதே மாதிரி மகர லக்னத்திற்கு சுக்கிர திசை மட்டும் வந்துட்டா அந்த சுக்கிர திசை நீங்க வாழ்க்கையில எதை இழந்தீங்களோ, பொண்ணை இழந்தீங்களோ, பொருளை இழந்தீங்களோ, பணத்தை இழந்தீங்களோ, மதிப்பு மரியாதை கௌரவத்தை எதை இழந்தீங்களோ அந்த கௌரவத்தை எல்லாம் மீண்டும் உருவாக்கக்கூடிய நேரம் அப்படின்னா அந்த சுக்கிர திசை தான், சுக்கிரங்கிற கிரகம் தான். அப்ப இந்த சுக்கிரங்கிற கிரகத்துடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல தொழில உங்களுக்கு ஒரு நல்ல பட்டத்தை கொடுக்கும், பதவி கொடுக்கும், பேரை கொடுக்கும், புகழை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும், தொழில் வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், பண வசியத்தை கொடுக்கும். இப்படி பல்வேறு விதத்தில் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள்ல தான் நிறைய பேர் நிலம் வாங்குவாங்க, லக்ஸுரியான கார் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, கல்வியில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி நிலம், பூமி, சொத்து அப்படிங்கிற சேர்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதுவே இதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே, அப்ப பரணி, பூரம், பூராடத்தில் ஒரு கிரகம் நின்று இந்த சுக்கிர திசை மட்டும் மகர லக்னத்துக்காரங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த 20 வருஷம் நீங்க ராஜா. அவனுக்கு என்னடா சுக்கிர திசை அடிக்குதுங்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர திசையில அதாவது சுக்கிரன்னா வசீகரம், பெண்கள் தொடர்பு, ஆண்களா இருந்தாலும் இவங்களுக்கு அந்த புதிய தொடர்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாக்கும். அப்ப அதுல எல்லாம் சிக்காம, அதையெல்லாம் பணத்தை செலவு பண்ணாம கரெக்டா அந்த டைமை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கிரகம் போதுங்க, வாழ்நாள் முழுவதும் அந்த சுக்கிர திசையை வச்சே நம்முடைய அடுத்தடுத்து வண்டி அழகா நிறுத்தி அழகா ஓட்டிக்கலாம். அப்ப ஒரு கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் பலம். அப்ப இந்த மகர லக்னத்திற்கு சுக்கிரன்கிற கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்துல பரணி, பூரம், பூராடத்துல இருந்து விட்டா அந்த கிரகம் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து சோறு போடும். அனைவருக்கும் வணக்கம்.